வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தற்பொழுது மேலும் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் அடைக்கப்பட்டு இருக்கிறார். திமுக பிரமுகர் தாக்கப்பட்ட வழக்கில் ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கின் பின்னணி என்ன? பூந்தமல்லி கிளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜெயக்குமார் ராயபுரம் கல்மண்டபம் அருகே ஆதரவாளர்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட வழக்கில் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். திமுக பிரமுகர் கொடுத்த வழக்கில் ஜாமீன் கிடைக்காத நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? பிப்ரவரி 19ஆம் தேதி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவு அன்று ராயபுரம் தொகுதியில் கள்ள ஓட்டு போட முயன்றதாக ஒருவரை அதிமுகவினர் பிடித்து ஜெயக்குமார் முன்னிலையில் தாக்கத் தொடங்கினர். அப்போது பிடிபட்ட நபரை அடிக்க வேண்டாம் என்றும் அவரது கையை கட்டும்படியும் கூறிய ஜெயக்குமார் அந்த நபரை சட்டையின்றி சாலையில் அழைத்துச் சென்று காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகின. அதிமுகவினரின் தாக்குதலில் காயமடைந்த நரேஷ் என்ற அந்த நபர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவர் கொடுத்த புகாரின் பேரில் ஜெயக்குமார் உட்பட 40 பேர் மீது தண்டையார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள வீட்டில் இரவில் ஜெயக்குமாரை கைது செய்த போலீசார் நள்ளிரவு 12 மணி அளவில் ஜார்ஜ் டவுன் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மார்ச் 7ஆம் தேதி வரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் பூந்தமல்லி கிளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜெயக்குமார் மீது மற்றொரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் நாளான 19ஆம் தேதியன்று ராயபுரம் கல்மண்டபம் அருகே ஜெயக்குமார் அவரது ஆதரவாளர்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டார். தேர்தல் நடத்தை விதிமீறல், தொற்றுநோய் பரவல் சட்டம், தெரிந்தே பிறருக்கு தொற்று நோய் பரப்புதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் ஜெயக்குமார் உள்ளிட்ட 110 அதிமுகவினர் மீது ராயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கு சம்பந்தமாக மீண்டும் கைது செய்யப்பட்ட அவரை சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் புதன்கிழமை ஆஜர்படுத்தினர். அவருக்கு மார்ச் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கி ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து ஜெயக்குமார் மீண்டும் பூந்தமல்லி சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இதனிடையே ஜெயக்குமார் ஜாமீன் மனு மீதான வழக்கு ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் புதன்கிழமை விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது.